சோதனை மேல் சோதனை போதுமடா சாமி, வேதனை தான் வாழ்க்கை என்றால் தாங்காது பூமி, வேதனை தான் வாழ்க்கை என்றால் தாங்காது பூமி, சோதனை மேல் சோதனை போதுமடா சாமி. இந்த பாட்டை தான் வந்து பாத்தீங்கன்னா இப்போ இருக்கிற சூழ்நிலைக்கு விஜய் அவர்கள் டெய்லி போட்டு வீட்டுல கேட்டுன்னு இருக்காரா. எஸ், இதுக்கெல்லாம் காரணம் யாருன்னு பாத்தீங்கன்னா மிஸ்டர் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்கள் மட்டும்தான். இன்னைக்கு சட்டப்படி இந்த பாட்டு ஓடணுமான்னு பாத்தீங்கன்னா கிடையாது. இன்னைக்கு என்ன நாள், விஜய் வந்து பிரச்சாரத்துக்கு போயிருக்கணும். இன்னைக்கு சட்டப்படி எல்லா சேனல்லையும் எந்த பாட்டு ஓடி இருக்கணும்னு பாத்தீங்கன்னா உங்க விஜய் உயிரென வரவா அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா காலையிலேயே அவர் வீட்டாண்ட போயிட்டு பல கேமராக்கள் நின்று இருக்கும். அந்த மனுஷன் அப்படியே வீட்டுல இருந்து கிளம்புறாரோ இல்லையோ, அந்த கேமரா அந்த டோர்லயே காட்டு இருப்பாங்க. கிட்டத்தட்ட 1.5 hour அந்த டோர் ஃப்ரேம் அப்படியே மாறாது. டோரை எப்படா திறப்பாங்கன்ற வரைக்கும் இந்த பாட்டுகள் ஒண்ணு இருக்கும், பாட்டு ப்ரொமோஷன் ஒண்ணு இருக்கும். அப்புறமா வந்து பாத்தீங்கன்னா எங்க அண்ணா அப்படியே கிளம்பி வருது, அப்படியே இன்ச்சு பை இன்ச்சு. இது எந்த தலைவருக்கும் இந்த மாதிரி ஒரு ஸ்பெஷாலிட்டி மீடியா சேனல்ஸ் தருவாங்களான்னா தருவே மாட்டாங்க. விஜய்க்கு மட்டும்தான் அந்த இன்ச்சு பை இன்ச்சு அவர் வீட்டை விட்டு கிளம்புறதுல இருந்து அந்த ரோட்ல வருதுல இருந்து அவர் பிரச்சார ஸ்பாட்டுக்கு வர வரைக்கும் இன்ச்சு பை இன்ச்சு கவர் பண்ணி எங்க இருக்கிற கிரௌடையும் தூக்கி வந்து சந்துக்குள்ள போட்டு இருப்பாங்க இந்த மீடியா சேனல்ஸ். இந்த கவரேஜ நீங்க வேற யாருக்குன்னா பண்றீங்களா நான் கேட்கிறேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டினே மீடியாஸ்க்கு தான். யாருக்குன்னா பண்றீங்களா? இப்போ வந்து எடப்பாடி பிரச்சாரம் பண்ணிருக்காரு, சீமான் பிரச்சாரம் பண்ணிருக்காரு. யாருன்னா அவர் வீட்டுல இருந்து கேமராவை ஸ்டார்ட் பண்ணி அப்படியே பிரச்சார ஸ்பாட் வரைக்கும் கவரேஜ் பண்ணு வரீங்களா? மிஞ்சி போனா அவங்க சேனல் வச்சிருப்பாங்க பாத்தீங்களா. இப்ப ஏடிஎம்கேக்கு ஜெயா டிவி இருக்குன்னா ஜெயா டிவி மட்டும் தான் அந்த கவரேஜ் பண்ணும், வேற யாரும் பண்ண மாட்டாங்க. பட் ஒட்டுமொத்த மீடியாஸும் இந்த விஜய உயர்த்தி 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 பேசி வச்சிருக்கிறனாலதான் இந்த விஜய்க்கு இந்த தெனாவுட் ஜாஸ்தி ஆகுது, இந்த கட்சிக்காரங்களுக்கும் இந்த தெனாவுட் ஜாஸ்தி ஆகிருக்கு. சோ இன்னைக்கு சட்டப்படி அவர் பாட வேண்டிய பாட்டு வேற, பட் அன்பார்ச்சுனேட்லி சோதனை மேல் சோதனை பாட்டு தான் அவருக்கு டெடிகேட் ஆகியிருக்கு. ஏன்னா இன்னைக்கு வந்து விஜய் பிரச்சாரத்தை ஸ்டார்ட் பண்ணிருக்கணும் பெரம்பூர்ல இருந்து. கிட்டத்தட்ட இன்னைக்கு அவங்க பிளான் போட்டு வச்சது என்னன்னா பெரம்பூர், அப்புறமா வந்து பாத்தீங்கன்னா மதுரவாயில, அப்புறமா வில்லிவாக்கம், இப்படி கிட்டத்தட்ட ஒரு 5 தொகுதிகளை வந்து கொளத்தூர் உட்பட, அதாவது முதலமைச்சர் உட்பட தொகுதி உட்பட இன்னைக்கு வந்து கவரேஜ் லைன்ல வச்சிருந்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு 5 தொகுதிக்கு விஜய் அவர்கள் பிரச்சாரம் பண்ணுவாரு அப்படின்னு சொல்லி இருந்த வேளையிலே திடீர்னு பாத்தீங்கன்னா தேர்தல் நடத்தும் அலுவலர், சாமி உங்களுக்கு எங்களால அனுமதி தர முடியாது அப்படின்னு வந்து பெரிய வெடிகுண்டை வந்து பாத்தீங்கன்னா நேற்று தூக்கி போட்டிருக்காங்க. உடனே இவங்களை பத்தி உங்களுக்கு நல்லாவே தெரியும்ல. ஏங்க, யாருன்னா ஒருத்தர் உங்களுக்கு பெர்மிஷனை வந்து ரிஜெக்ட் பண்ணாலோ தர முடியாது அப்படின்னு சொன்னாலோ அதற்கான காரணங்களை அவங்க சொல்லிட்டு தான் தருவாங்க. சும்மாவேலாம் வந்து நீ உனக்குலாம் அனுமதி தர முடியாதியா, தூக்கிட்டு போயா அப்படின்னு யாருமே பண்ண மாட்டாங்க. தேர்தல் நடத்தும் அலுவலர்கள் உண்மையிலே பண்ண மாட்டாங்க. ஏன்னா நீங்க நெக்ஸ்ட் என்ன பண்ணுவீங்கன்னா அவங்களுக்கு தெரியாதா? நீங்க ட்வீட்டுக்கு மேல ட்வீட் போடுவீங்க. ஏற்கனவே பொய் பிரச்சாரம் செய்ததுல நம்பர் 1 யாருன்னா தமிழக வெற்றி கழகம் தான். சோ பொய் பிரச்சாரம் செய்வீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும். இல்லைன்னா நீங்க தான் நீதிமன்றத்துக்கு போவீங்களே பாஸ், நீதிமன்றத்துல போய் முறையிடுவீங்கன்னா அவங்களுக்கு நல்லாவே தெரியும். சோ சும்மாவே யார் பேச்சனா கேட்டுக்கிட்டு தேர்தல் நடத்தும் அலுவலர்கள் வேலை செய்வாங்கன்னா கண்டிப்பா கிடையாது. சோ அவங்களுக்குன்னு நார்ம்ஸ் இருக்கும், அவங்களுக்குன்னு ப்ரொசீஜர்ஸ் இருக்கும். ஏங்க, நார்ம்ஸ் படியும் ப்ரொசீஜர் படியும் இயங்காத ஒரே தற்குறி கட்சி இந்த தமிழ்நாட்டில் இருக்குன்னா அது தமிழக வெற்றி கழகம் தான்றது ஊர் உலகத்துக்கே தெரியும். சோ நார்ம்ஸ் அண்ட் ப்ரொசீஜர்ஸ் என்னென்ன சொல்லுதோ அதை அவங்க ஃபாலோ பண்ணிட்டு உங்களுக்கு ஓகே ஆனா எஸ் அப்ரூவ்டுன்னு தரப்படாங்க, ஓகே ஆகலன்னா தூக்கி மூஞ்சில் அடிக்க போறாங்க. இதுதான் இயல்பான ப்ரொசீஜர். ஏங்க இன்னைக்கு வந்து அப்ளை பண்ணியிருந்தாங்க அந்த தேர்தல் நடத்தும் அலுவலர், சென்னை தேர்தல் அதிகாரி என்ன சொல்லியிருக்காருன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு பெர்மிஷன் தர முடியாதுன்னு சொன்ன உடனே எங்க அண்ணன் என்ன பண்ணிருக்காருன்னா ட்வீட் போட்டாரு. நேற்று சாயங்காலம் ஒரு 5:30 மணிக்கா ட்வீட் போடுறாரு. இதுதான் அவர் பண்ற ஃபர்ஸ்ட் தப்பு. ஃபர்ஸ்ட் எப்பவுமே ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க மிஸ்டர் விஜய், உங்க கீழே இருக்கிற நிர்வாகிகள் எப்படின்னா செயல்படலாம். அதாவது ஆதவர்ஜுன் உட்பட, சட்டப்படி ஆதவர்ஜுனா அப்படி பேசக்கூடாது, நிர்மல் குமாரும் அப்படி பேசக்கூடாது. கீழே இந்த ட்விட்டர்ல வர்ச்சுவல் வாரியர்ஸ், இன்ஸ்டாகிராம்ல வர்ச்சுவல் வாரியர்ஸ் இருக்கான் பாருங்க, அவனுங்க வேணா பொய்யா வந்து ஃபேக்கா வந்து டீடைல்ஸை எடுத்து போட்டு ஒருத்தர் மேல பழிய சொல்லலாம். பட் தலைவரா இருந்துகிட்டு நம்ம அப்படி சொல்லக்கூடாது. உங்களுக்கு பெர்மிஷன் ரிஜெக்ட் பண்ணதுக்கான காரணங்களை கார்பரேஷனும் சரி, நம்ம தேர்தல் நடத்தும் அலுவலர்களும் சரி டீடைல்டா எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுத்துட்டாங்க. எங்க இந்த ஸ்பாட்ல
சத்தியமா 3000 பேர் சேர்ந்துலாம் முடியவே முடியாதுங்க, பாசிபிளே இல்லாத விஷயம். அதனால எங்களால பெர்மிஷன் கிராண்ட் பண்ண முடியாதுன்னு தான் அவங்க சொல்லி உங்க பிளானை ரிஜெக்ட் பண்ணிருக்காங்க. ஆனா நீங்க என்ன போட்டிருக்கீங்க நேத்து ட்வீட்ல? இது விஜய் வந்து நேத்து ட்வீட்ல போடுறாரு, இந்த தேர்தல் அதிகாரிகளும் திமுக கைகூலியாக செயல்பட்டு வருகின்றன. எது யார் விஜய் சொல்றாருங்க? எங்க உச்சத்துல இருந்து வந்த நம்ம விஜய் சொல்றாரு, தேர்தல் அதிகாரிகளும் திமுக கைகூலியா செயல்படுறாங்களாம், எல்லாருமே திமுகவோட கைகூலியா தான் செயல்படுறாங்களாம். ஆனா ஆதவ அர்ஜுனா என்ன தெரியுமா சொன்னாரு? மார்ச் 12 கோய்யால தேர்தல் டேட்டா அனௌன்ஸ் பண்ணிட்டோம்டா, அதுக்கப்புறமா பாருங்க திமுக ஆட்டெல்லாம் இங்க செல்லாது, அதுக்கப்புறமா பவர் வந்து பாத்தீங்கன்னா எலெக்ஷன் கமிஷனுக்கு போயிடும், அப்ப எங்க அண்ணா வருவாரு பாரு அப்படின்னு ஆதவ அர்ஜுன் தானே சொன்னாரு. சோ ஆதவ அர்ஜுனாக்கு தெரியணும்ல, ஏன் உங்களுக்கே தெரியும்ல, நோட்டிபிகேஷன் அனௌன்ஸ் பண்ணிட்டாலே ஆளும் கட்சி கிட்ட இருந்து பவர் போயிடும். எல்லாமே எலெக்ஷன் கமிஷன் தான் பாத்துப்பாங்க. இந்த அதிகாரிகள் உட்பட யார் கண்ட்ரோல்ல இருப்பாங்கன்னா, இன்க்ளூடிங் எலெக்ஷன் நடத்துற நார்மல் அதிகாரிகளா இருக்கட்டும், போலீஸ் ஆபீசர்ஸா இருக்கட்டும், யார் கண்ட்ரோல்ல இருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா எலெக்ஷன் கமிஷன் கண்ட்ரோல்ல இருப்பாங்கன்னு எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். ஆனா நீங்க என்ன போடுறீங்க, இவங்க வந்து பாத்தீங்கன்னா இப்ப வந்து கைக்கூலிகளா மாறிட்டாங்க. இங்க பாருங்க, இதுதான் பொய் பிரச்சாரம். இங்க பாருங்க, திடீர்னு ஒரு பள்ளத்தை தோண்டி இங்க வந்து வேலை நடந்துட்டு இருக்கு, அதனால உங்களுக்கு பெர்மிஷன் தர மாட்டோம் அப்படின்ட்டு வந்து தேர்தல் நடத்தும் அலுவலர்கள் சொல்றாங்க. ஏன் நீங்க திடீர்னு நான் பிரச்சாரம் பண்ற அன்னைக்குதான் பள்ளத்தை நோண்டுவீங்களா அப்படின்ட்டு எது சைடுக்கா திருப்பி விடுறாருன்னு பாத்தீங்கன்னா, அங்க நடந்திருந்த ஒரு சின்ன வேலை, ஒரு சின்ன ஏங்க ரோடுனா 1000 வேலை நடந்துட்டு தான் இருக்கும். இவர் வராருன்னு ஒண்ணும் அந்த வேலைகள் எல்லாம் தடுத்து நிறுத்த முடியாது. அங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு வேலை நடந்துட்டு இருக்கு, அந்த வேலை நடந்து முடிஞ்சிட்டு இருக்கு. பட் எலெக்ஷன் நடத்துறவங்க சொன்ன ரீசன் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவா சொல்லியிருக்காங்க, அந்த இடத்துல கிரௌட் அவ்வளோ சேர்க்க முடியாது அப்படின்னு தான் அவங்க சொல்லி ரிஜெக்ட் பண்ணிருக்காங்க. பட் இவர் என்ன பண்றாருன்னா, அங்க சின்ன வேலை ஒண்ணு நடந்திருக்கு, அது நார்மலா வந்து இந்த தண்ணீர் டேங்க் ஏதோ உடைஞ்சிருக்கு போல, தண்ணீர் குழாய் ஏதோ உடைஞ்சிருக்கு, அதை சரி செஞ்சுட்டு இருக்காங்க. அது சரி செய்யற வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா யாரும் அதை மிதிச்சிருக்க கூடாது, அது மேல வண்டி போக கூடாதுன்னு பாத்தீங்கன்னா அதை சுத்தி பேரிகேட் போட்டு க்ளோஸ் பண்ணிருக்காங்க. இவங்க அப்ரூவல் பண்ணிட்டு இருந்தா, எலெக்ஷன் கமிஷன் அப்ரூவல் பண்ணிட்டு இருந்தா உடனே அது அங்க ஸ்பாட்ல வந்து மீட்டிங் நடந்திருக்க போகுது. ஏன்னா அந்த பேரிகேட்ஸ் எல்லாம் அப்பயே ரிமூவ் பண்ணிட்டாங்க. இவர் என்ன பண்றாருன்னா, அதை வீடியோ எடுத்துட்டு பாருங்க, இங்க இந்த வேலை நடந்துட்டு இருக்கிறனால இதை ரிஜெக்ட் பண்றாங்க, வேணும்ட்டே திமுக கைக்கூலியில இருக்கிற இந்த அதிகாரிகள் செயல்படுறாங்க அப்படின்ட்டு அந்த வேலை மேல பழிய போறீங்களே மிஸ்டர் விஜய், இது தப்பா தப்பில்லையா? ஏங்க தப்பா தப்பில்லையா? ஒரு தலைவனே இப்படி பொய்யா சொல்லும் போது, பொய் பரப்புரையை ஏற்படுத்தும் போது, அப்ப கீழே இருக்கிற தொண்டர்கள் என்ன செய்வாங்க? அதே அவனுங்க எடுத்து போட்டு பாருங்க திமுக அராஜகம் செய்கிறது அப்படின்னு போறாங்க. சோ இது நம்பர் 1 தப்பு. அப்புறமா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டீடைல்டா கார்பரேஷனா இருக்கட்டும், தேர்தல் நடத்தும் அலுவலர்களா இருக்கட்டும், டீடைல்டா எக்ஸ்பிளைன் பண்றாங்க. கார்பரேஷன் போட்டுச்சு தெளிவா, ஏங்க இவர் சொல்லுறது பொய்யே, அங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு தண்ணீர் அடைப்பு இருந்துச்சு, தண்ணீர் குழால அடைப்பு இருந்துச்சு, நாங்க அந்த அடைப்பை சரி செய்வதற்காக கொஞ்சம் ஷார்ட் பீரியட் ஆஃப் டைம் அந்த ரோட க்ளோஸ் பண்ணல, அந்த ஸ்பாட்டை மட்டும் க்ளோஸ் பண்ணியிருந்தோம். ஏன்னா பூசி மொழிகி இருந்தோம், உடனே வந்து வண்டிகள் அது மேல போனா டேமேஜ் ஆயிடும், பேரிகேட் போட்டு க்ளோஸ் பண்ணியிருந்தோம். அதை நாங்க ஒரு 1 or 2 hours ரிமூவ் பண்ணிட்டோம். இதுக்கும் இவர் பிரச்சாரத்துக்கும் எந்த வித சம்பந்தமும் கிடையாது அப்படின்னு கார்பரேஷன் சைடு விளக்கம் குத்துச்சு. தேர்தல் நடத்தும் அலுவலர் என்ன சொன்னாரு? ஏங்க அங்க நாங்க பிரச்சாரத்துக்கு அனுமதி தராதுக்கு ஒரே காரணம், அந்த ஏரியால 3000 பேர் சேர முடியாது. ஏங்க அந்த தெருவை கொஞ்சம் பாருங்களேன், தமிழக வெற்றி கழகம் சார்பாக 3000 பேர் வருவாங்க எங்க விஜய பார்க்க, எங்களுக்கு பெர்மிஷன் வேணும் அப்படின்னு கேட்டாங்கல்ல, அந்த ரோடு தான் இந்த ரோடு. இந்த ரோட்ல நீங்களே மனசாட்சியை தொட்டு கொஞ்சோண்டு சொல்லுங்க, 3000 பேர் இங்க கூட முடியுமா? 3000 பேர் கூடுனா அந்த 3000 பேர் இங்க உயிரோட இருக்க முடியுமா? நீங்க கொஞ்சம் சொல்லுங்களேன். இந்த லொகேஷன்ல 3000 பேர் முடியுமா? அப்படி 3000 பேர் முடியும்னு பெர்மிஷன் கொடுத்திருந்தாங்கன்னு நினைச்சுக்கோங்களேன், நேத்தே பெரம்பூர் வந்து ஒரு மினி கரூரா மாறி போயிடும். உண்மையிலங்க, ஏங்க அங்க கிட்டத்தட்ட மிஞ்சி போனால மேக்சிமம் ஒரு 500 பேர் கூடலாங்க, அந்த தெருவில் அந்த முனையில 500 பேர் கூடலாம். ஆனா 3000 பேர் வருவாங்க. தென்னாவட்டா பெர்மிஷன் கேட்டது ஃபர்ஸ்ட் யாரு? நீங்க தானே. ஏங்க ஒரு ஸ்பாட்டை காட்டி பெர்மிஷன் கேக்குறீங்க. இவங்க என்ன பழைய திமுக அரசு இன்னும் ரூலிங் பார்ட்டியா இருக்குது, திமுக அரசு நம்ம கேட்டா பயந்துங்கனே பெர்மிஷன் கொடுத்துருவாங்க அப்படின்னு நினைச்சுன்னு இருக்கீங்களா? இப்ப திமுக அரசு கிடையாது, அங்க தேர்தல் எலெக்ஷன் கமிஷன் கிட்ட இருக்கு. எலெக்ஷன் கமிஷன் எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் கொடுப்பாங்க. நீங்க ஒரு ஸ்பாட்டை காட்டி இங்க இவ்வளவு பேர் வருவாங்க எங்களுக்கு பெர்மிஷன் வேணும்னு கேட்டா அவங்க போய் ஆராய்வாங்க. ஃபர்ஸ்ட் சும்மாவே தூக்கி விஜய் கேட்டாரு அப்படின்னு தூக்கி வாயில குத்துற மாட்டாங்க, அங்க போய் ஆராய்வாங்க. யோ இந்த இடத்துல 3000 பேரா, எப்பா 3000 பேர்ல இங்க கூட முடியாதியா, கூடனா செத்து போயிடுவாயா அப்படின்ட்டு பெர்மிஷனை ரிஜெக்ட் பண்ற அதிகாரம் அவங்களுக்கு இருக்கு.
எதே தேர்தல் நடத்தும் அலுவலர்களுக்கு இருக்கு. ஏன்னா உங்களை பத்தி அவங்களுக்கு நல்லாவே தெரியும். அவங்க உங்களை ஆல்ரெடி கண்டு மிஸ்டர் விஜய். கரூர்ல பெர்மிஷன் கொடுத்த உடனே நீங்க என்ன செஞ்சு அத்தனை பேர் செத்ததுக்கு அப்புறமா நீங்க என்ன சொன்னது அப்படி எல்லாமே அவங்களுக்கு கண்ணு முன்னாடி வந்து போகாதா மிஸ்டர் விஜய்? ஏன்னா எதுக்குமே நீங்க ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்காத ஒரே கட்சி எந்த கட்சின்னு பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல நீங்க மட்டும்தான் விஜய். அப்படின்றது அவங்களுக்கு தெரியாதா? நாளைக்கு இதுவே விஜய் நாங்கள் பெர்மிஷன் கொடுத்து நீங்க போய் கான்வாசிங் பண்ணியும் அங்க உயிரிழப்பு ஏற்பட்டு இருந்தா நீங்க என்ன தெரியுமா சொல்லும் விஜய்? நாங்க பெர்மிஷன் கேட்டோம், அப்படி 3000 பேர் கூட முடியாத ஒரு இடத்துல நாங்க கேட்டு இருந்தா நீங்க ஏன் பெர்மிஷன் கொடுத்தீங்க? அப்ப தேர்தல் எலெக்ஷன் கமிஷன் தானே தப்பு. ஓ நீங்க திமுகவோட கைக்கூலி கூட்டணி போட்டு எங்க மேல பழி வரதுக்காக வேணும்ட்டே நீங்க பெர்மிஷன் கொடுத்தீங்களா? அந்த இடத்துல உயிரிழப்பு ஏற்படணும் உங்களுக்கு தெரியும்ல, அப்புறமா நீங்க ஏன் பெர்மிஷன் கொடுத்தீங்க? ரிஜெக்ட் பண்ண வேண்டியது தானே அப்படின்னு எந்த வாய் பேசியிருக்கோம்? இந்த வாய் நேத்து ட்வீட் போட்டுச்சே, வேணும்ட்டே அனுமதி மறுக்கிறார்கள் அப்படின்னு ட்வீட் போட்டுச்சு பாத்தீங்களா? இந்த வாய்கள் பேசி இருக்கோம் நேத்து. ஏண்டா கரூர்ல பெர்மிஷன் கொடுத்ததுக்கு என்னடா சொன்னீங்க? ஏங்க கரூர்ல பெர்மிஷன் கொடுத்ததுக்கு என்ன தெரியுமா சொன்னாங்க? ஏன் அவ்வளவு பேர் கூட்டுறாங்கன்னு நீங்க பெர்மிஷனை ரிஜெக்ட் பண்ண வேண்டியது தானே? ஏன் பிரச்சாரத்தை ஸ்டாப் பண்ணிருக்கணும் மிஸ்டர் போலீஸ். நீங்க ஏன் பிரச்சாரத்துக்கு அலோவ் பண்ணீங்க? அப்ப அங்க ஏற்கனவே உயிரிழப்பு ஏற்படணும்னு பிளான் போட்டு வச்சிருந்தீங்களா நீங்க அப்படின்னு கேட்ட வாங்க தான் இந்த வாங்க. எது இவங்களுக்கு திமுக வந்து சரி பாவம் விஜய் போறாரு போட்டோம் கேன்வாசிங் பண்ணிட்டோம் அப்படின்ட்டு போலீஸ் உட்பட பாதுகாப்பை கொடுத்து அவ்வளோ ப்ரொடெக்ஷனை கொடுத்து இந்த மனுஷனை கேன்வாசிங் பண்ண விட்டா இந்த மனுஷன் 41 பேரை சாகடிச்சுட்டு உடனே பழிய தூக்கி தமிழக அரசு மேல போட்டார். சோ விஜய பத்தி நல்லாவே தெரியும். எங்க பொதுவா வந்து இந்த தேர்தல் நடத்தும் அலுவலர்கள் கட்சியை பார்ப்பாங்க, இவனுங்க ரெஸ்பான்சிபிலிட்டி எடுப்பானுங்களான்னு ஃபர்ஸ்ட் பார்ப்பாங்க. ஏங்க ஜீரோ ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கிற கட்சியாச்சு இந்த கட்சி. இப்போ அந்த அலுவலர் நாளைக்கு இன்கேஸ் அங்க அசம்பாவிதம் ஏற்பட்டு போச்சுன்னா எல்லாரும் யார தெரியுமா கேள்வி கேட்போம்? எலெக்ஷன் கமிஷனை கேள்வி கேட்போம். குறிப்பா இந்த பெர்மிஷனை கிராண்ட் பண்ணாரு பாருங்க அந்த ஆரோ, அவரை கேள்வி கேட்போம். எப்பா அந்த இடத்துல நீ எப்படிப்பா பெர்மிஷன் கொடுத்த 3000 பேர் கேள்வி கேட்போமா இல்லையா? சோ முடிவெடுக்கிற அதிகாரம் அவருக்கு இருக்கா இல்லையா? அவருக்கு ஆல்ரெடி கரூர் சம்பவம் எல்லாம் கண்ணு முன்னாடி வந்துட்டு போகுமா இல்லையா? அதுவும் குறிப்பா அவர் யோசிச்சிருப்பாரு, இவன் ஃபர்ஸ்ட் டைமுக்கே வரமாட்டான், டைமுக்கே வராத விஜய்க்கு நம்ம பெர்மிஷனை கொடுத்து அங்க அந்த சந்துல அந்த கும்பல நிக்க வச்சு நம்ம உயிர் பலி ஏற்பட்டு போனா நம்ம வாழ்க்கை நெக்ஸ்ட் அரோகரிதான். அவர் அப்புறமா எங்க போனோம்? வீட்டுக்கு போக முடியாது, அவரு சிபிஐக்கு போனோம். ஏன்னா எஸ் இங்க ஒரு உயிரிழப்பு ஏற்பட்டா நெக்ஸ்ட் என்ன நடக்கும்? சிபிஐ அதிகாரிகள் வந்து கூப்பிடுவாங்க, வாங்க இங்க வாங்க, நீங்க ஏன் பெர்மிஷன் கொடுத்தீங்க? திமுக அரசோட உங்களுக்கு வந்து லிங்க் இருக்குதா? திமுக பெர்மிஷன் தர சொல்லிச்சா? இங்க வாங்க போன் கான்டாக்ட்ஸ் எல்லாம் எடுங்க, யார் யார்கிட்ட அன்னைக்கு பேசிருக்கீங்கன்னு பாப்போம் அப்படின்ட்டு அவரு செக் பண்ணுவாங்க. இது அவருக்கு தேவையா? அவர் யோசிப்பாரா யோசிக்க மாட்டாரா? சோ அவரு என்ன சொல்லியிருக்காங்க? இல்லங்க ரிஜெக்ட் பண்றோம், ஒரு ப்ராப்பரான அக்செப்டபிள் பிளேஸ சூஸ் பண்ணிட்டு சொல்லுங்க, நாங்க பெர்மிஷன் தரோம். இதுதான். எங்க சென்னையில வந்து பாத்தீங்கன்னா இவங்களுக்கு இதெல்லாம் தெரிய மாட்டேதுங்க. அதை சொல்லி தர வேண்டிய கட்டாயத்துல நம்ம இருக்கிறோம். ஏன்னா ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க மிஸ்டர் விஜய், நம்ம நினைக்கிற இடத்துல எல்லாம் போயிட்டு திருமுனை கூட்டமோ பொதுக்கூட்டமோ நடத்திட முடியாது மிஸ்டர் விஜய். ஏங்க சென்னையில அதற்கான ஸ்பாட்ஸ் அதற்கான பிளேசஸ் இருக்கும். கரூர்ல எப்படி உங்களுக்கு இங்கதான் பிளேசஸ் சொன்னாங்களோ அதே மாதிரி சென்னையிலும் இருக்கு. அது உங்களுக்குன்னு கிடையாது. ஊர் உலகத்துல இருக்கிற எல்லா கட்சியும் அவங்க மட்டும்தான் பண்ணி ஆகணும், வேற இடத்துல பண்ண முடியாது. சென்னையில கிட்டத்தட்ட 200+ இடத்துலதான் தெருமுனை கூட்டமே நடத்த முடியுங்க. ஏங்க தெருமுனை கூட்டம்னா என்ன? மிஞ்சி போனா ஒரு 500 பேர். இதுதான் தெருனா ஒரு தெருக்குள்ள நடத்துறது மிஸ்டர் விஜய். அதை தூக்கி வந்து ரோட்ல நடத்த முடியாது, தெருக்குள்ளதான் நடத்தணும். ஒரு தெருமுனை கூட்டம் நீங்க நத்துறீங்க பார்த்தோ, இந்த ஆதவ அர்ஜுன் எல்லாம் போய் கொளத்தூர் அங்க இங்க நத்தின்னு இருக்காங்க பாருங்க, இதெல்லாம் தெருமுனை கூட்டம். இந்த தெருமுனை கூட்டத்துக்கு உங்களுக்கு பெர்மிஷன் ரிஜெக்ட் பண்ணாங்களா? யாருன்னா எந்த தேர்தல் நடத்தும் அலுவலர்னா ரிஜெக்ட் பண்ணாரா? உங்க ஆளுங்க அங்க தெருமுனை கூட்டம் போட்டு பிரச்சாரம் பண்ணுதானே இருக்காங்க, ஆளுங்க வரல. ஏன்னா விஜய்ன்ற மூஞ்சி வந்தா மட்டும்தான் அங்க ஆளுங்க வருது, மத்தவங்க அவர் கணக்குல பேசினாலும் அங்க ஆளுங்க வரல. சோ தெருமுனை கூட்டம் நத்தின்னு தானே இருக்காங்க. எதுனா ரிஜெக்ட் பண்ணாங்களா? கிடையாது. தெருமுனை கூட்டம்ன்ற இடத்துல தெருமுனை கூட்டம் நடத்தணும். கிட்டத்தட்ட 150 170 இடமா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பொதுக்கூட்டம் நடத்துற ஸ்பாட், அந்த இடத்துலதான் பொதுக்கூட்டங்களை நடத்த முடியும். மாத்தி இடத்துல நடத்த முடியாது. அந்தந்த இடத்துல இவ்வளவு பேர் தான் கூட்டம் சேரணும்னா அந்தந்த கட்சிகள் பாத்துக்கும், அவ்வளவு கூட்டம் சேர்ற மட்டும் பாத்துக்கும். ஆனா உங்க கட்சியில எவனா ஒருத்தர் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துப்பானா? எடுத்துக்க மாட்டான். நீங்க உடனே என்ன தெரியுமா சொல்லுவீங்க? எங்களுக்கு என்னங்க தெரியும், எங்க ஆளு ஒரு மிகப்பெரிய செலிபிரிட்டிங்க, அவரு வந்தா ரோடே குலுங்க, ஊரே அதிரவங்க, அவ்வளவு பேர் வருவாங்க, நாங்களே நினைச்சு பாருன்ட்டு லாஸ்ட்ல கையை கழுவி விட்டு போயிடுவீங்க.
அங்க சாவ போறவன் அவன் கிட்டத்தட்ட 10 வருஷமா பச்சை IAS ஆபீசர் சாவாரு. அவரு எத்தனை பிரிலிம்ஸ் எழுதியிருப்பாரோ, எவ்வளவு கஷ்டப்பட்டு UPSCக்கு படிச்சு எவ்வளவு கஷ்டப்பட்டு IAS ஆபீசர் ஆகியிருப்பாரோ, சாவ போறது அவரு. நாளைக்கு கேள்விக்கு பதில் சொல்ல போறது அவரு, சாவ போறது பொதுமக்கள் உட்பட. நீங்க ஜாலியா கையை கை விட்டு போயினே இருப்பீங்க. சோ இவ்வளவு ரூல்ஸ் பெர்மிஷன்ஸ் எல்லாம் இருக்கு. இதெல்லாம் இந்த தற்கொலைகளுக்கு தெரியுமானா சத்தியமா தெரியல. எங்க சுவிதான்ற ஆப்பே இவங்களுக்கு தெரியல போல. சுவிதால அப்ளை பண்ணியானா என்னது ஸ்வேதாவா அப்படின்னு கேட்கிற கேரக்டர் தானே இதுங்க. ஏங்க ஒரு ஆப்ல இவ்வளவு நேரத்துக்கு முன்னாடி அப்ளை பண்ணோம்னா அவ்வளவு நேரத்துக்கு முன்னாடி அப்ளை பண்ணோங்க. 24 ஹவருக்கு முன்னாடி இல்ல 48 ஹவருக்கு முன்னாடி தான் எஸ் அஃப்கோர்ஸ் யூ ஹேவ் டு டு இட். போயிட்டு பேப்பர்ல கொடுக்கறது, அப்புறமா குத்துட்டு அப்ளை டைம் வந்து டிலே பண்ணுறது. ஏன்னா NOC கொடுக்கறதுக்கு 1 ஹவர் 2 ஹவர் ஆகும்னா ஆவதான் செய்யும். இது எல்லா கட்சிக்கும் தான். உங்களுக்கு மட்டும் இவங்க என்ன நினைச்சுக்கிறாங்க, அப்படியே விஜய்ன்றவரை அப்ளை பண்ண அட்ட செகண்ட் கிராண்டட் தாங்கப்பா NOC வச்சுக்கோங்க. அப்படிலாம் நடக்காது ராசா. இங்க திமுக காரங்க அப்ளை பண்றவங்களை கேளுங்க, அவங்களுக்கும் அப்படிதான் ப்ரொசீஜர்னா ப்ரொசீஜர் தான். ADMK காரங்க அப்ளை பண்ணுவாங்கல்ல, அவங்க கிட்டயும் போய் கேளுங்க, அவங்களுக்கும் அந்த ப்ரொசீஜர்னா அந்த ப்ரொசீஜர் தான். எல்லாருக்குமே பைலா இந்த ப்ரொசீஜர் தான் நடக்குதுன்னா அதுதான் நடந்துட்டு போவோம். ஏன்னா பிளேஸ காரணம் காட்டுறாங்க, பட் இவங்க டைவர்சிஃபை பண்றாங்க. இப்போ ஒண்ணுமே இல்லைங்க, கரூர் எடுத்துக்கோங்க. கரூர்ல லாஸ்ட் வரைக்கும் இவங்க என்ன சொன்னாங்க, நாங்க கேட்டது அந்த 2 இடம், ஆனா இவங்க கொடுத்தது பாத்தீங்கன்னா வேல்நாச்சிபுரம் குத்தாங்க. நாங்க லைட் ஹவுஸும் உழவர் சந்தை தான் கேட்டோம், பட் இவங்க மாத்தி குத்தாங்க. ஏன்னா இருக்கிறதுலே பிராடான பிளேஸ தமிழக அரசு அலோகேட் பண்ணிச்சு. அங்கேயே போயிட்டு உயிரிழப்பு ஏற்படுத்திட்டு பிளேஸ் மேல பழிய போட்டாங்க. இங்க இந்த பிளேஸ்ல 3000 பேர் கூட முடியாதுன்னா 3000 பேர் கூட முடியாதுதான். ஒண்ணு கொஞ்சம் நினைச்சு பாருங்களேன், 3000 பேர் அங்க கூட்டுருவான் நசிங்கன்னு, காத்தே வராம இப்படி இப்படி இடிக்கின்னு இருப்பான். இவர் 9 மணிக்கு வருவேன்னு சொல்லுவாரு. இவர் எத்தனை மணிக்கு வருவாருன்னு உங்களுக்கே நல்லா தெரியும். 1 மணி 2 மணிக்கு வருவாரு. பட்ட வெயில்ல அங்க தண்ணியும் ரெடி பண்ணி இருக்க மாட்டானு, ஒண்ணுமே ரெடி பண்ணி இருக்க மாட்டானு, செத்துன்னு இருப்பானுங்க. இவர் வந்து ஆயா பேசிட்டு சாவச்சிட்டு போயிடுவாரு. அப்புறமா பதில் சொல்ல போறது யாரு? தேர்தல் நடத்தும் அலுவலர். சோ இவ்வளவு சம்பவங்கள் நடந்தனாலதான் இதெல்லாம் ரிஜெக்ட் ஆகி இருக்கே தவிர்த்து என்னமோ விஜய் பிரச்சாரனாலே ரிஜெக்ட் பண்றாங்கன்றது கிடையாது. வித் ப்ராப்பர் பிளேஸ், நல்லா பெரிய பிளேஸா சூஸ் பண்ணிட்டு சொல்லு, எங்க இங்க 3000 பேர் வருவாங்க, எங்க விஜய் வர போறாருன்னா அவங்க அலோகேட் பண்ண போறாங்க. இல்ல நீங்க போயிட்டு நீங்க தான் போவீங்களே நீதிமன்றத்துக்கு போங்க, இப்ப ஏஞ்சி போங்க. காலையிலேயே ஏதோ நீதிமன்றம் எல்லாம் ஓபன் ஆயிட்டு இருக்கும். ஐயோ இன்னைக்கு வேற சனிக்கிழமையா ஓபனான்னு தெரியல, போங்க பரவாயில்ல அப்ளை பண்ணுங்க, போயிட்டு நீதி வெல்லும் அப்படின்ட்டு ஒரு போஸ்ட போடுங்க. ஏன் ஆதவ அர்ஜுன் தான் சிம்பிளா நீதிமன்றத்துக்கு போற, நீதி வெல்லும், இந்த பாருங்க நீதிமன்றம் போயிட்டு நாங்க பெர்மிஷன் வாங்கிட்டு வரோம் போக வேண்டியது தானே. ஏன்னா உங்களுக்கே தெரியும், போனா நீதிமன்றம் காரி மூஞ்சில துப்போயோ, அங்க எப்படியா 3000 பேர் வருவான். நீங்க உங்க இஷ்டத்துக்கு ஒரு நம்பரை சொல்லிட்டு போயிட்டு ஆளை கூட்டும் போவீங்களா? அப்படிலாம் முடியாதுன்ட்டு நீதிமன்றம் துப்புன்ட்டு விஜய் அவர்களுக்கும் தெரியும், ஆதவ அர்ஜுனா அவர்களுக்கும் தெரியும். அதனால நீதிமன்றம் போக மாட்டாங்க. அதே மாதிரி நான் இவங்க கிட்ட இன்னொன்னு சொல்றேன், நீங்க சும்மா அதிகாரிகளை திமுக கட்டுப்பாட்டுல இருக்காங்க, திமுக கைக்கூலியா இருக்காங்க, திமுக கைக்கூலியா இருக்காங்கன்னு நீங்க சொன்னீங்கன்னா அவங்களுக்கு இன்னும் கோபம் ஜாஸ்தியாக தான் செய்யும். யாரு? திமுகக்கு இல்ல, அந்த அதிகாரிகளுக்கு. ஏங்க எலெக்ஷன் நடத்தி முடிகிற வரைக்கும் அவனோட ஹெல்ப் உங்களுக்கு தேவை. இது வந்து கைண்ட் ஆஃப் ஃபேவர் கிடையாது. ஏன்னா நீங்களே சும்மா எடுத்துக்கோங்களேன், இப்போ நீங்க ஒரு நேர்மையான அதிகாரிங்க. இப்போ அங்க வந்து பாத்தீங்கன்னா குமரகுரு IAS ஒருத்தர் சென்னையை வந்து மேனேஜ் பண்ணிட்டு இருக்காரு. நிர்மல்குமார் வார்த்தைக்கு வார்த்தை என்ன சொல்றாருன்னா, அவரை தாக்கி பேசுறாரு. பிளஸ் வந்து ஒட்டுமொத்த இயந்திரமோ, அதாவது தேர்தல் நடத்தும் ஒட்டுமொத்த இயந்திரமோ இன்னமோ திமுக சொல்லிதான் செயல்படுற மாதிரி சொல்லிருக்காரு. இன்னமும் பெரும்பாலான அதிகாரிகள் திமுகவுடைய கைக்கூலிகளா தான் இருக்கிறாங்க. நாளைக்கு அவங்க எப்படி உங்களுக்கு ஃபேவரா ஒர்க் பண்ணுவாங்க? ஏங்க ஒரு IAS என்றவர் கஷ்டப்பட்டு படிச்சு அவர் கஷ்டப்பட்டு IAS ஆகியிருப்பாரு. அந்த ஒரு பர்சனை நான் குமரகுருன்னு சொல்ல, நார்மலா இப்போ நீங்களே எடுத்துக்கோங்களேன், நீங்க வந்து ஒரு கிளீன் மேன் நினைச்சுப்போம். ஒரு கிளீன் மேன், நீங்க வந்து சட்டத்துக்கு உட்பட்டு செயல்படுறவர், எந்த அரசியல் கட்சி பின்புலமும் இல்லாம செயல்படுறவர் ஒரு கிளீன் மேன். நீங்க எஸ் 3000% அங்க முடியாதுன்னு நீங்க ரிஜெக்ட் பண்றீங்க. ஆனா உங்க கட்சியில இருந்து ஒருத்தர் வந்துட்டு இவர் திமுக கைக்கூலியா இருக்காரு, திமுக சொல்லுறத கேட்டுதான் இவர் வேலை செய்யறாரு அப்படின்னு பின் பாயிண்ட் பண்ணிட்டே இருந்தா உங்களுக்கு கோவம் வருமா? நாளைக்கு திருப்பி அவங்க வந்து பிரச்சாரத்துக்கு பெர்மிஷன் கேட்டா நீங்க கொடுப்பீங்களா? இல்ல நொட்ட நொசுன்னு சொல்லினே இருப்பீங்களா? சொல்ல மாட்டீங்களா? நீங்க சொல்லுங்களேன். சோ எப்பவுமே தேர்தல் நடத்தும் அலுவலர்களை பகச்சிக்க கூடாது. அவங்க ஒரு வாட்டி பெர்மிஷன் ரிஜெக்ட் பண்ணா நெக்ஸ்ட் வாட்டி கொடுக்க போறாங்க. அவங்க ஒன்னும் வாண்டடா ரிஜெக்ட் பண்ண போறது கிடையாது. நீங்க எதனா தப்பு செஞ்சிருப்பீங்க, தவறு இருந்திருக்கும், அதனால ரிஜெக்ட் பண்ணுவாங்க. நீங்க பின் பாயிண்ட் பண்ண பிரச்சனை யாருக்குன்னு பாத்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகத்துக்கு தான். இன்னையோட முடிய போறது இல்ல தேர்தல். இன்னுமே எத்தனை நாள் இருக்கு? கிட்டத்தட்ட 25-26 நாள் கிட்ட இருக்குது. இதே மாதிரிதான் இவங்க என்ன பண்ணாங்கன்னா CBFC கிட்ட போனாங்க. படத்தை நாங்க ரிலீஸ் பண்ணி காட்டுறோம் பாரியா, போடா உயர்நீதிமன்றத்துக்கு போடா, நான் கேஸ் போடுறேன் போடான்ட்டு போயிட்டு
இன்னுமே படம் ரிலீஸ் ஆகல. இதுக்கு காரணம் யாரு? நீங்க ஒழுங்கா அன்னைக்கே சிபிஎஃப்சி ரிவ்யூ கமிட்டிக்கு விட்டு இருந்தீங்கன்னா படம் இந்நேரத்துக்கு வெளியில வந்துருக்கும், எப்பயோ வந்துருக்கும். பட் தெனாவட்டா ஒரு இண்டிவிஜுவல், எது சிபிஎஃப்சின்றது சென்ட்ரல் கவர்மெண்ட் கீழே இருக்கிற இண்டிவிஜுவல் பாடி, அதை நீங்க ஸ்ட்ரெயிட்டா எதிர்க்கும் போது அவன் எந்த எக்ஸ்ட்ரீமுக்கு வேணாலும் போவான்டான்னு நம்ம அன்னைக்கே சொன்னோம். இன்னைக்கு அவன் எக்ஸ்ட்ரீமுக்கு போயிட்டா நீங்க தெருவுக்கு வந்துட்டீங்க. இதே மாதிரிதான் எலெக்ஷன் நடத்தும் அலுவலர்கள்ல நீங்க ஒவ்வொரு வாட்டியும் எது நடந்தாலும் திமுக திமுக திமுகன்ட்டு அவன் மேல பழிய போட்டுனே இருக்கும் போது அவன் நாளைக்கு உங்களுக்கு ஒரு ஃபேவரும் பண்ண மாட்டான், உங்களை மதிக்கதான் மாட்டான். எப்படிங்க மதிப்பாங்க? ஏங்க நீங்க மதிப்பீங்களா? சும்மா சும்மா உங்க மேல நீங்க திமுக சொல்லி செயல்படுறீங்க, திமுக சொல்லி செயல்படுறீங்கன்னா மதிப்பீங்களா? ஏன் உங்களுக்கே நல்லா தெரியாதா? அவங்க எலெக்ஷன் கமிஷன் கண்ட்ரோல்ல இருக்காங்க. எலெக்ஷன் கமிஷன்னா திமுக வச்சுட்டு பாக்கெட்டுக்குள்ள இல்ல, நான் கேக்குறேன், எலெக்ஷன் கமிஷன் திமுக பாக்கெட்டுக்குள்ள வச்சுனுதா? ஊருக்கே தெரியும் எலெக்ஷன் கமிஷன் அண்டர் த கண்ட்ரோல் ஆஃப் சென்ட்ரல் கவர்மெண்ட் தெரியும். ஏதோ பிஜேபிக்கு கீழே இருக்குதுன்னு சொன்னா வச்சு ஓகே ஏத்துக்கலாம். சும்மாவேங்க திமுக திமுக திமுக. எனக்கு இப்போ இதை விட எனக்கு ஒரு பெரிய பயம் ஒண்ணு இருக்குங்க. எங்க நாளைக்கு நாமினேஷன் பண்ணும்போது கொஞ்சம் நினைச்சு பாருங்களேன். ஏங்க இவனுங்க சாமி சத்தியமா சொல்றேன், கரெக்டா நாமினேஷன் பண்ண மாட்டானுங்க. கரெக்டா நாமினேஷன் பண்ணவே மாட்டானுங்க. 1008 தப்பு இருக்கும், 1008 குளறுபடி இருக்கும். உண்மையாலே சொல்றேன், 234 பேர் அப்ளை பண்ணானுங்கன்னா கண்டிப்பா ஒரு 150 பேர் ரிஜெக்ட் ஆகும். இன்கேஸ் ரிஜெக்ட் ஆச்சுன்னா இவனுங்க அதுக்கும் திமுக மேலதாங்க பழிய போடுவானுங்க. எலெக்ஷன் கமிஷன் நீ திமுகவோட சேர்ந்து எங்க வேட்பாளர்கள்லாம் வெற்றி பெற்றுவாங்களோ அப்படின்னு பயந்து நீ எங்க ஆளுகளை வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டீங்க. எங்க விஜய் அவர்களே, தயவு செஞ்சு ஃபர்ஸ்ட் அந்த நாமினேஷன் ஃபில் பண்றத கரெக்டா ஃபில் பண்ணுங்க. அங்க வேற சொத்து விவரம், பொண்டாட்டி சொத்து விவரம், இந்த விவரம் எல்லாம் வேற இருக்கும். நீங்க ஆல்ரெடி வேற வைஃபோட இல்ல, எப்படி அதெல்லாம் ஃபில் பண்ண போறீங்கன்னு தெரியல. அதே மாதிரி இன்னொன்னு சொல்லிக்கிறேன், இட் இஸ் த டியூட்டி ஆஃப் த ஆப்போசிட் பார்ட்டி டு அப்போஸ் பண்ணி தான் ஆவாங்க. அங்க டிஎம்கே ஏடிஎம்கே பேப்பரை இது பண்ணோம், ஃபைட் பண்ணோம். ஏடிஎம்கே டிஎம்கே பேப்பரை ஃபைட் பண்ணோம், ஏங்க ரிஜெக்ட் பண்ணுங்கன்னு சொல்லும். சோ எல்லா பார்ட்டியும் சேர்ந்து இப்ப உங்களையும் டார்கெட் பண்ணுவாங்க. சோ டார்கெட் பண்ணாங்கன்னா பாத்தீங்களா அவங்க பேச்சை கேட்டு நீங்க ரிஜெக்ட் பண்றீங்கன்னு சொல்லாதீங்க. ஒழுங்கா நாமினேஷனை ஃபில் பண்ணுங்கடா தற்குறிகளா. ஐயோ எனக்கு பயமா இருக்குங்க. இப்ப வேற 30ஆம் தேதியில இருந்து நாமினேஷன் ஸ்டார்ட் ஆக போகுது. இவர் வேற நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா 234 வேட்பாளரையும் அனௌன்ஸ் பண்ண போறாராம். ஒரு ஹோட்டல்ல கூப்பிட்டு தீஸ் ஆர் மை 234 கேண்டிடேட்ஸ், இவங்க தான் வருங்காலத்து எம்எல்ஏ, இவங்க தான் வருங்காலத்து மினிஸ்டர், நான் தான் வருங்காலத்து சீஃப் மினிஸ்டர் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அனௌன்ஸ் பண்ண போறாங்க நாளைக்கு. அனௌன்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா விஜய் அவர்களே சொல்லியிருக்காரு 30ஆம் தேதி இப்போ திருப்பியும் வந்து பாத்தீங்கன்னா பெரம்பூருக்கு ரீ அப்ளை பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க வந்து எனக்கு பெர்மிஷன் தரணும்னு ரீ அப்ளை பண்ணிருக்காங்க. வேற பிளேஸ் வந்து சூஸ் பண்ணிருப்பாங்க. சோ நாளைக்கு நாமினேஷன் முடிச்சுட்டு அண்ணன் வந்து பாத்தீங்கன்னா பெரம்பூர்ல போய் கேன்வாசிங் பண்ண போறாரு. திருப்பி 30ஆம் தேதி கேன்வாசிங் பண்ண போறாரு. நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா 234 வேட்பாளர்களையும் அனௌன்ஸ் பண்ண போறாங்க. தயவு செஞ்சு ஒரு நல்ல அட்வொகேட் டீமை வச்சு, எக்ஸ்பீரியன்ஸ்ட் அட்வொகேட் டீம், உங்க அட்வொகேட் டீம்லாம் வந்து டுபாகூர் அட்வொகேட் டீம், எக்ஸ்பீரியன்ஸ்ட் அட்வொகேட் டீமை வச்சு தயவு செஞ்சு நாமினேஷனை ஃபர்ஸ்ட் எப்படி ஃபைல் பண்ணுறது. எங்க திருப்பி சொல்ற, ரிஜெக்ட் ஆயிடுத்து, திமுக தான் காரணம் எதுக்குன்னு தயவு செஞ்சு சொல்லின்னு சுத்தாதீங்களா. டேய் எல்லாத்துக்கும் திமுக காரணம், எங்களால தாங்க முடியலடா. டேய் திமுக எங்கடா உங்களை மதிக்குதாடா? எங்க யாருன்னா ஒருத்தர் திமுக தலைமையில இருந்து தாவே காண்ற ஒரு வார்த்தை இல்ல விஜய்ன்ற ஒரு வார்த்தை யாரா எங்கடா சொல்லி நீங்க கேட்டீங்களா? ஆனா இவனுங்க தாங்க வார்த்தைக்கு வார்த்தை திமுக 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 திமுகன்னு சொல்லுங்கிறானுங்க.